ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்னைக்கு வெங்காய போண்டா செய்யலாமா? வெங்காய போண்டாக்கு நான் இந்த மாதிரி வெங்காயத்தை இந்த மிக்சி ஜாரில் போட்டு சீவி வச்சுருக்கேன். நல்லா நைஸாக. இது வந்து நல்லா ஒரு 3 நல்லா இவ்வளோ பெரிய வெங்காயம், 3 வெங்காயம். இதுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன். எப்பயுமே தேவையான அளவு தான் உப்பு சேர்க்கணும். கொத்தமல்லி, பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி. இது வீட்டில் முளைஞ்சி வந்தது. என் பொண்ணு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த செடியை வர வச்சுது. ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் 1 ஸ்பூனு சோம்பு. இப்போ இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவும் அரிசி மாவும். இப்போ கடலை மாவு அரிசி மாவு சேர்க்கும் போது ஒரு வெங்காயத்தில் படும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காம சும்மா அப்படியே லேசாக அப்படி மேலாப்ப இப்படி உருட்டி நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கோம். இப்படி போட்டு இப்படி அமுக்கி பிசையாமல் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா கொஞ்சம் வெந்து வரும். இல்லைன்னா உள்ளே வேகாது, மேலே மட்டும் வெந்து கரிஞ்சா மாதிரி ஆகிடும். எண்ணெய் காய வச்சுருக்கேன், நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். காற்று நல்லா ஜில்லுன்னு வருது ஜன்னலில். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நல்லா குழியாக இருக்கிற மாதிரி கடாயில் போட்டோம்னா நம்ம போண்டா வந்து மேலே வந்து நிற்காம ஃபுல்லாக அதிலே மூழ்கிற மாதிரி இருக்கணும். மாதிரி இருந்ததுன்னா நல்லா வெந்து வரும். அதே மாதிரி தீயும் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாம மீடியம் ஃப்ளேமில் வச்சே இந்த போண்டாவை போட்டு எடுக்கலாம். ஒரு 4 போட்டால் போதும். போண்டா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது போட்டுக்கலாம்.